ஃபீல்ட். எதுக்காக இப்படி பண்ணா? ஆகஸ்ட் தன்னோட சைக்ளாப்ஸை ஏன் விட்டு கொடுத்தான்? சன்பஸ்டுக்கு என்ன ஆகும் நினைச்சு அவனுக்கு வருத்தமே இல்லையா? நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மனுஷங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி விடு, எப்படி பார்த்தாலும் இதை நான் கண்டுக்க போறதே இல்லைல்ல. அவனால எனக்கு நேரம் கிடைச்சது. கூடிய சீக்கிரத்துல சாவேஜ் டெஸ்ட்ராயர் கண்ணு முழிக்க போகுது. நீங்க எல்லாருமே அழிய போறீங்க, இந்த மொத்த கிரகத்தோட சேர்ந்து. பலமா காத்தடிக்கிறதால விண்மில்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஊருக்குள்ள பவர் அவுட்டேஜஸ் ஏற்படுது. நம்ம நிலங்கள் எல்லாம் கம்ப்ளீட் அழிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி புயல்களை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இந்த கிரகத்துக்கு என்னதான் நடக்க போகுது? டாக்டர் ப்ரோஸ்ட், எங்க நம்பிக்கை உங்க மேலதான் வச்சிருக்கோம். நிக்கோ, ஆல் உங்க மேலயும் தான். ப்ளீஸ் லைட் நீங்க காப்பாத்துங்க. அதோட இந்த டெஸ்லாண்டியாவையும் தான். செக்டர் B12லையும் D8லையும் தீ பிடிச்சிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் அண்டர் கிரவுண்டுக்கு எவாக்குவேட் பண்ணுங்க. ஃபயர் ஷீல்டை எழுப்புங்க. எல்லாரும் கவனிங்க, உங்க ட்ரைனிங்கை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆல் யூனிட்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் புரோட்டோகாலை ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். கியர், ஜான், சிட், இந்த கிரகத்தோட விதியே இப்போ உங்க கையில தான் இருக்கு. கைவிட்டுறாதீங்க. ஏய் காய்ஸ், நம்ம எல்லாருமே இங்க சேஃபா இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ஆனா இங்க வேற ஏதாவது சேஃபான இடம் இருக்கா சொல்லு. இங்க பாருங்க, காய் நம்மள இங்கதான் இருக்க சொல்லியிருக்கான். காய் சொன்னா சரியாதான் இருக்கும். காய், திடுதிப்புன்னு நீ எங்கப்பா போயிட்ட? நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம். சரி, இப்போ என்ன பண்றது? நாம இதுக்கு மேல போக முடியாது. நாம மாட்டணும். ஆனா சன்பஸ் நம்ம இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரமா தான் இருக்கு. கொஞ்சம் இரு, நான் வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன். ஆனாலும் நம்ம சுத்தி போனாலும் அந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போக முடியாதே. நமக்கு இங்க சுத்தமா நேரமே இல்ல, அது உனக்கு தெரியும்ல. அது எப்படி எனக்கு தெரியாம இருக்குமா? நம்ம ஷிப்பை இங்கே விட்டு போலாம். நீக்கோ, பக்கத்துல வந்தாச்சுல, அதனால நம்ம கிளைடர்ஸ வச்சு அங்க போயிடலாம். அதோட காத்தே நம்மள கொண்டு போய் சேர்த்துரும். நீக்கோ, கொஞ்சம் இரு. நீக்கோ, உனக்கு இன்னும் ரெஸ்ட் தேவைப்படும். ஆகஸ்ட் கூட நீ பண்ண பேட்டில இருந்து நீ இன்னும் குணமாகவே இல்ல. இல்ல, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அண்ட் அதோட நம்ம ரெஸ்ட் எடுக்க இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. நீக்கோ, அப்பனா சரி, ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இரு. ஹே ஆல், இந்த மொத்த டெஸ்லாண்டியாவோட எதிர்காலமே இப்ப நம்மளோட கையில தான் இருக்கு. ஆமா, அதுவும் எனக்கு தெரியும். அதனால நீ கவலைப்படாத. நீக்கோவை நான் பத்திரமா பார்த்து கொண்டு போயிட்டு வரேன். சீக்கிரமா வா. யா, ஜாகிரதையா இருங்க, பாத்து போயிட்டு வாங்க. நான் முடிஞ்ச வரை சீக்கிரமா வந்துடுறேன். நான் முன்னாடி விண்ட் பிரேக்கரா போயிட்டு இருக்கேன், நீ என் பின்னாடியே வந்துரு. ஓகே ஆல், தேங்க்ஸ் மேன். வா போகலாம். எதுக்கும் பயப்படாத, நமக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம். நான் தான் இருக்கேன்ல. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம சன்பஸ் பெரிய பிரச்சனையில இருக்கு. இந்த டெஸ்லாண்டியா கிரகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியலையே. டியூக் பால், உள்ள வாங்க. இந்த சமயம் வெளியே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. சீக்கிரமா உள்ள வாங்க. அவர் இப்போ எங்க தான் இருக்காரு? நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம அரசர் எங்க போனாரு? நாம கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்துக்க நீக்கோ. ஹே, நாம தான் இவ்ளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. யா,
நல்ல வேலை நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சீக்கிரமா இந்த மிஷனை நொறுக்கிடுவோம். வா போலாம் ஆல். யா நெத்தியடி சொல்லியடி. இனி நீதான் பாத்துக்கணும். போ கிரிஃபின். டிராகன் என்னது இது? எவ்வளவு பட்டாலும் நீங்க 2 பேர் மட்டும் திருந்த மாட்டீங்கல்ல. பிராட், இந்த இடத்துக்கு நீ வருவன்னு எதிர்பார்த்தேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்ததை நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தது நீங்க தோத்து போறதுக்காக தானே. உங்களோட மனசுல இந்த டீ ஜெனரேட்டரை அழிக்கிறதுக்கான ஒரு துளி என்ன இருந்தா கூட நீங்க என் ஈவில் கிட்ஸ் கூட மோதி தோக்கடிச்சாகணும். நெத்தியடி சொல்லியடி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும். என்னாலும் உங்களால ஈவில் கெட்ஸுவை தோக்கடிக்கவே முடியாது. சூப்பர். இப்ப நம்ம மேல ஜோக் கூட போடுறானே. நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அதனால இப்ப நாம தோக்கவே மாட்டோம். போய் தாக்கு டிராகன். லெட்ஸ் கோ. தாக்கு கிரிஃபின். சொன்னா கேட்க மாட்டீங்களே. நம்ம சிங்கிள் அட்டாக்லாம் இதுல ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல. நீக்கோ, இப்ப நம்மளோட காம்போ அட்டாக்க தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அதையே பண்ணுவோம். அப்ப நான் சரி, நானே போய் முதல்ல அவனை தாக்குறேன். சரியா? அப்ப அவன் காணாம போனதுக்கு அப்புறம் அவன் திரும்ப வர ஸ்பாட்டை நோக்கி நீ அட்டாக் பண்ணு. புரிஞ்சுதா? நான் மிஸ் பண்ணாத. சரியா? நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நம்மளோட விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? என்னாச்சு என்னாச்சு? இன்னும் உங்க லிமிட்டை நீங்க ரீச் பண்ணலையா? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப விளையாடுற மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நாம விளையாடுவோம். அதாவது டெஸ்லா ஜுவல்ஸ் முழுசா சாவேஜ் டெஸ்ட்ராயர் எடுத்துக்கிற வரைக்கும் தான். ஓ நோ, நீக்கோ, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் படுத்துக்க நீக்கோ. எதனால நீ இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆகஸ்ட விட நீ பலவீனமானவன்னு தெரிஞ்சும் அவன் கூட நீ தனியா போட்டி போட்டிருக்கல. அதனால ஏற்பட்ட விளைவு தானே இது எல்லாமே. என்ன சொன்ன? உன்னையும் அந்த ஆகஸ்டையும் புரிஞ்சுக்கவே முடியல. இந்த மனுஷங்க எல்லாருமே ஏன் இப்படி இருக்காங்கன்னே புரியல. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனமான முடிவுகளை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன். போத நேரத்தை இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க நீ. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். என் டெஸ்லாண்டியாக்கு இந்த மாதிரி நீ பண்ண நான் என்னைக்கும் விட மாட்டேன். அப்படியா? உன்னால முடிஞ்சா நீயும் முயற்சி பண்ணி பாரு. அப்பதானே நீயும் தெரிஞ்சுக்க முடியும். ஓ நோ, நீக்கோ, இது சரியே இல்ல. இதுக்கு மேல சண்டை போட நீக்கோ கிட்ட தெம்பே இல்ல. அப்போ அப்படி பார்த்தா தாக்கு கிரிஃபின். ரொம்ப பிரமாதம். என் கூட மோத நீ தயாராவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி உன்னால இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் சொல்லு. Evil Getsu. இப்போ அத பழந்துரை Evil Getsu. Oh no, Al! போதும், நிறுத்து. என்ன வசமா மாட்டினியா? நீ இப்படி பண்ணதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஆனா இப்போ நாங்க உன்னை தோக்கடிக்கிறது எங்களோட குறிக்கோள் இல்ல. எங்களுக்கு இன்னும் வேற பெரிய வேலை இருக்கு. ஓகே நீக்கோ, உனக்காக நான் உன்னை பிடிச்சிருக்கேன். நீ சீக்கிரமா போய் அந்த இடத்துல இருக்கிற டீ ஜெனரேட்டரை உடனே அழைச்சிடு. ஓகே ஆல். ஓகே நீக்கோ, உனக்காக நான் இவனை பிடிச்சுக்கிறேன். நீ சீக்கிரமா போய் அங்க இருக்கிற டீ ஜெனரேட்டரை நீ சீக்கிரமா அழைச்சிடு. என்ன பண்ற?
கம் ஆன், சீக்கிரமா போ போ நிக்கோ. ஆனா ஆல், நீ சரி நான் போறேன். டிராகன் நல்லா இருக்கே. உன்னோட குறிக்கோள் அடைய நீ உன்னையே தியாகம் பண்ண தயாராயிட்ட போல. இதுதான் மனுஷங்க கிட்ட சுவாரஸ்யமான விஷயமே. ஆனாலும் நீங்க பிளான் பண்ண மாதிரி நான் அதை நடக்க விட மாட்டேன். உன்னோட பிளான் எதுவும் நடக்காம தடுக்கிறது நான் தான். அதை ஞாபகம் வச்சுக்க. அங்க இருக்கிறது மொத்தமா அழியிற வர நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். நோ ஆல், கம் ஆன், சீக்கிரம் சீக்கிரம் போ டிராகன். என்ன நினைச்சு நீ இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க? He will get so. நோ ஆல், கம் ஆன், சீக்கிரம் அதை அழிச்சிரு டிராகன். என்ன பண்ண? போய் தாக்கு டிராகன். என்ன பண்ணிருக்கீங்க? என் டி ஜெனரேட்டர் என்ன பண்ணீங்க? அழிச்சிட்டோம். ஆமா நிக்கோ, அதை அழிச்சிட்டோம். யா. பாத்தீங்களா, வானம் தெளிவாயிடுச்சு. புயல் நின்னுடுச்சுல. சூரியனை மறைச்சிட்டு இருந்த இருள் இப்ப காணாம போயிடுச்சு. ஆமா, இயற்கை பேரழிவு கூட இப்ப போயிடுச்சு. இங்க இருந்து விண்வெளிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுற எனர்ஜியை தடுத்து நிறுத்தியாச்சு. அப்பனா அவங்க தான் அழிச்சிருக்கணும். கிரேட் ஜாப் நிக்கோ அண்ட் ஆல். டெஸ்லாண்டியா தப்பிச்சிருச்சு. கடைசி நேரத்துல நம்ம காப்பாத்திட்டோம். நம்ம வீடான டெஸ்லாண்டியாவை நம்ம காப்பாத்திட்டோம். நீ அதை காப்பாத்திட்ட அப்படின்னு நினைச்சு நீங்க பகல் கனவு காணாதீங்க, சரியா? நீங்க இப்படி பண்ணதால நான் சான்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷங்களா நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன? இந்த கிரகத்துல இருக்கிற கடைசி டெஸ்லா ஜுவல்ஸை எடுக்கிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். ஆரம்பி ஜெட். இங்கேயே அந்த கேட்டை ஓபன் பண்ணிடு. டி ஜெனரேட்டர் அழிச்சதால இந்த ரெண்டு பசங்களும் நம்மள தோக்கடிச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு புரிஞ்சது. என்ன கேட்டா? திரும்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கதவை திறந்துடு. சாவேஜ் டெஸ்ட்ராயர் உடனே இங்க வா. உடனே இந்த கிரகத்துக்கு வா சாவேஜ் டெஸ்ட்ராயர். அது என்னது? அப்பனா இதுதான் சாவேஜ் டெஸ்ட்ராயரா? ஆனா இது எப்படி சாத்தியம்? நாம தான் இன்னைக்கு எனர்ஜியை ஜெனரேட் பண்ற டி ஜெனரேட்டரை அழிச்சிட்டோமே. அப்புறம் எப்படி இது நடக்குது? இன்னும் புரியலையா? இது மொத்தமா தன்னோட சக்தியை அடையலனாலும் இந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் தன்னோட வேலையை காட்டுறதுக்காக போதுமான எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதை நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க கஷ்டப்பட்டு அழிச்ச டி ஜெனரேட்டர் சாவேஜ் டெஸ்ட்ராயருக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதோட சக்தி அப்படியே தான் இருக்கும். இப்பவும் வேலையை ஆரம்பிக்கலாம். கம் ஆன், நீ யாருன்னு காட்டு சாவேஜ் டெஸ்ட்ராயர். இது என்னது? அந்த டெஸ்லா ஜுவல்ஸ் டைரக்டா அப்சர்வ் பண்ணுதா? என்ன கொடுமை இது? நிலைமை இப்போ இன்னும் மோசமா மாறிடுச்சு. டிராகன் ப்ளீஸ் சீக்கிரம் வா.
இது ரொம்ப மோசமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகலையே நீக்கோ? எவ்வளவு பயங்கரமான சக்தி! இது மத்த வாரியர்ஸை விட கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான லெவல்ல இருக்கு. அதான் தெரியுதே, அரகுர சக்திலயும் அது இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இயற்கை சீட்டு திரும்பவும் ஆரம்பிச்சிடுச்சு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு வழியா இயற்கை சீட்டெல்லாம் நின்னு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது சுத்தமா நல்லா இல்ல. என்ன நடக்குது? நம்ம நீக்கும் ஆலும் அந்த டீ ஜெனரேட்டரை அழிச்சிட்டாங்கல, அப்ப இதெல்லாம் நின்னு போயிருக்கணுமே. சோரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எஸ் டாக்டர். இருங்க, அங்க இருக்கிற ஷிப். அட என்னப்பா இது? திரும்பவும் முதல்ல இருந்தா? என்னால இதை நம்பவே முடியல. அப்ப இதுக்கு மேல நமக்கு வேற வழியே இல்லையா? நீ புரிஞ்சுக்கிட்டியே. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிளானட்ஸை அழிச்சிருக்கேன். அந்த பிளானட்ஸோட பிளானட்டரி எனர்ஜியை எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை நான் நிறையவே பண்ணிருக்கேன். டெஸ்லாண்டியாவை அழிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் என் கூட போட்டி போட்டதுலயே நீங்க எனக்கு கொஞ்சம் சமமானவங்க தான். நீங்க முயற்சி பண்ணணும்னு நினைக்கிற எண்ணத்தையும் நான் கடைசி வரைக்கும் மதிப்பேன். என் கூட தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் நீங்க என் கூட மோதுறீங்க பாத்தீங்களா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக ஒரு விஷயத்தை நான் ஆவலா எதிர்பார்க்கிறேன். இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தின இந்த பிளானட் அழியிறப்போ உங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க நான் விரும்புறேன். நான் பார்த்ததுலயே சுவாரஸ்யமான விஷயம்னா அது இதுவா தான் இருக்க போகுது. இப்ப நீ என்ன சொன்ன? முடியாது பிராண்ட், நாங்க விட மாட்டோம். இந்த மனுஷங்களோட செயல்பாட புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனா என்னோட வருங்கால தேவைக்கு இது ஆராய்ச்சியா அமைஞ்சது. இந்த கிரகத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை அடுத்த கிரகத்தை அழிக்க போகும்போது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாங்க உன்னோட அடிமை இல்ல. நீ இந்த டெஸ்லாண்டியாவை அழிக்க நாங்க விட மாட்டோம். இது எங்களுடைய கிரகம். டெஸ்லாண்டியா தான் எங்களோட வீடு. ஆமா, அதான் உண்மை. இன்னமும் இதை காப்பாத்துவோங்கிற நம்பிக்கை எங்க கிட்ட இருக்கு. டிராகன், கம் ஆன் ப்ளீஸ், எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் டிராகன். இன்னமும் என் கூட சண்டை போடுற அளவுக்கு உங்ககிட்ட தெம்பு இருக்கா? நாங்க இந்த சண்டையில விட்டு கொடுக்காத வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. எத்தனை பேரை நீ ஏமாத்தி இருப்ப. எங்க கூட மோதின பேட்லர்ஸ் ஆன காய், அப்புறம் கிங் ஆகஸ்ட், கியரோ, மத்தவங்களும். அவங்களுக்காகவாது உன்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் நான் ஏன் தெரியுமா உன்னை இங்க இருக்க வச்சேன்? இந்த கிரகத்தோட அழிவை பாக்கறதுக்காகத்தான். வேண்டாம், நான் இங்க இருந்து போகலாம். இதுக்கு முன்னாடியே நீ எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்ட. அதனால இப்பவே உன்னை அழிக்கிறது தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவா இருக்க போகுது. டிராகன், ஹைட்ராகேலோஸ். என்ன இது? ஹைட்ராகேலோஸ் வந்துருச்சா? அப்போ ரெமோன் வந்துட்டானா? ஹலோ பிராண்ட், இப்ப நான் தான் உன்னோட அப்போனன்ட். ரெமோன், நல்ல நேரத்துக்கு நான் வந்துட்டேன். நீக்கோ, நான் இங்க வந்தது நானும் டாக்டர் ப்ரோஸ்டும் கண்டுபிடிச்ச டிவைஸ் உனக்கு கொடுக்கதா. இப்போ சீக்கிரம் போ. என்ன சொல்ற? நீக்கோ, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இவங்களும் வந்துட்டாங்களா? சீக்கிரமா நீக்கோ. நானும் ரெமோனு உருவாக்குன டிவைஸா நாம டிராகனுக்குள்ள வச்ச மறுகணமே, அதாவது இந்த சேவேஜ் டெஸ்ட்ராயர் இந்த பிளானட்ல உறிஞ்சப்பட்ட எனர்ஜியை மறுபடியும் எடுத்துக்க முடியும். நிஜமாவா? ஓகே, இப்ப போ டிராகன். He will get so. நான் உன்னை போக விட மாட்டேன். வெல் பிராண்ட், உன்கிட்ட விட்டு வச்ச கணக்கை தீக்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கேன்.